அப்பா மற்றும் மகன் 2 பேருமே ஜோடி போட்டு நடிச்சு வெளியான நம்ம தமிழ் படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சிவாஜி கணேசன் மற்றும் பிரபு. தமிழ் சினிமாவுல ரொம்பவே ஃபேமஸான அப்பா மகன் கூட்டணி அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான். சங்கிலி, மிருதங்க சக்கரவர்த்தி, வெள்ளை ரோஜா, நீதிபதி, ராஜா ரிஷி இந்த மாதிரி படங்கள்லாம் சிவாஜி கணேசன் மற்றும் பிரபு ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் திரையில இவங்கள ஒன்னா பார்த்தா அந்த காலத்து ரசிகர்களுக்கு ரொம்ப குஷியா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஸ்கிரீன்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் மற்றும் சிபிராஜ். சத்யராஜ் மற்றும் அவரோட மகன் சிபிராஜ் சேர்ந்து ஜோர் அப்படின்ற படத்துல தான் முதலா ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மண்ணின் மைந்தன், வெற்றிவேல் சக்திவேல், கோவை பிரதர்ஸ் இந்த மாதிரி படங்கள்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சத்யராஜ் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா சிபிராஜ் சினிமாக்கு ஒரு லாங் கேப் விட்டாரு. அதுக்கப்புறமா ரீசெண்டா ஜாக்சன் துரை அப்படின்ற படத்துல மறுபடியும் சத்யராஜும் சிபிராஜும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆனா முன்னாடி ஹிட் ஆன அளவுக்கு ஜாக்சன் துரை பெருசா ஹிட் ஆகல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாக்யராஜ் மற்றும் சாந்தனு பாக்யராஜ். பாக்யராஜோட பெரிய ஆசையே சாந்தனுவை எப்படியாவது தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு தான். அதுக்காக சாந்தனுவும் பல முயற்சிகளை பண்ணியிருக்காரு. பட் கடைசி வரைக்கும் அதை பார்க்க முடியாம பாக்யராஜ் போயிட்டாரு. பட் பாக்யராஜ் மாதிரி ஒரு டைரக்டரோ ஸ்கிரீன் பிளே ரைட்டரோ இனிமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு எப்பவுமே கிடைக்க போறது இல்ல. பாக்யராஜ் மற்றும் அவரோட மகன் சாந்தனு வேட்டியை மடிச்சுக்கட்டு அப்படின்ற படத்தின் மூலமா முதலா அப்பா மகனா ஸ்கிரீன்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா சித்து பிளஸ் டூ அப்படின்ற படத்துலயும் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம் மற்றும் துருவ் விக்ரம். ரசிகர்களால பல ஆண்டுகளா எதிர்பார்த்த கூட்டணி இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விக்ரமுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு துருவ் விக்ரமுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. 2 பேரும் ஸ்கிரீன்ல வர போறாங்கன்னு தெரிஞ்சதுமே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. ஆனா இது மத்த அப்பா மகன் காம்போ மாதிரி கிடையாது. இவங்க டோட்டலா ஸ்கிரீன்ல ஆப்போசிட்டா வந்தாங்க. இது வரைக்கும் அப்பா மகன் கூட்டணி எல்லாமே ஒன்னு ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருப்பாங்க, இல்ல ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க, இல்ல அப்பா மகனாவே நடிச்சிருப்பாங்க. ஆனா மகான்ல அப்படி கிடையாதுங்க. 2 பேரும் டோட்டலா ஆப்போசிட். 2 பேருக்கும் ஃபைட் சீன் மட்டும் தான் வைக்கல. மத்தபடி ஒருத்தர் எதிர்க்கிறதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா காமிச்சிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி ராஜேந்தர் மற்றும் சிலம்பரசன். சிம்பு குழந்தை நட்சத்திரமா இருந்த காலத்துல பல படங்கள்ல டி ராஜேந்தர் அவர் கூட நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சிலம்பரசனோட ஒரு பாட்டுக்கும் டி ராஜேந்தர் ஆடி கொடுத்திருக்காரு. இவங்க முதலா உறவை காத்த கிளி அப்படின்ற படத்துல தான் ஒன்னா ஸ்கிரீன்ல வந்திருக்காங்க. அப்போ சிம்பு ரொம்ப சின்ன பையன். பட் இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறமா மைதிலி என்னை காதலி, சம்சார சங்கீதம் மாதிரியான படத்துலயும் டி ராஜேந்தர் மற்றும் சிம்பு ஒன்னா நடிச்சிருக்காங்க.